அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். PUBG 2 பேட்டில் ராயல் இந்தியாவில் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்குற 4G பற்றின சில ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். Xiaomi அண்ட் Redmi ரெண்டுமே வெவ்வேறு யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது ஆண்ட்ராய்ட் 12க்கு. அதோட டீட்டெயில்ஸும் என்னன்னு பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 655ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் ஃபஸ்ட்டு PUBG பேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கொண்டு வந்தாங்க. இப்போ PUBG நியூ ஸ்டேட் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் கிராஃப்டன் அதுக்குள்ளே PUBG 2 பேட்டில் ராயல் இந்த கேம்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. இந்த PUBG 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலில் இருக்கக்கூடிய PUBGக்கு ஒரு சீக்வலாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் Unreal Engine 5 இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது Fortniteலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. அதோட இது 2022 தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. முதல்ல பிசி வெர்ஷன் தான் இவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ PUBG 2 2022 நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஃபேஸ்புக் ரொம்ப நாளாவே ரீடிசைனிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் டிசைனாக இவங்க கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஃபேஸ்புக் பேஜஸில் இருக்கக்கூடிய லைக்ஸ் இவங்க ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. லைக்ஸ் வச்சு தான் அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இனிமேல் லைக்ஸ் இல்லாமலே ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹைலைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஃபேஸ்புக் லைக்ஸையும் இவங்க ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் இன்னொரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் வாய்ஸ் ரெக்கார்டிங் ரிலேட்டடானது. வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இனிமேல் அடிஷ்னலாக பாஸ் ஆப்ஷனும் இருக்கும். அதனால் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி திரும்ப ஒரே ரெக்கார்டிங்லேயே கண்டினியூ பண்ணலாம். தப்பாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் பாஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரே ரெக்கார்டிங்கில் நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக குளோபல் வெர்ஷன் ஆஃப் கலர் OS 12 அன்வீல் பண்ணிட்டாங்க. இதில் எந்தெந்த டிவைசஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புது 3D ஐக்கன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அனிமேஷனும் ஒரு நியூ அனிமேஷன் டைப். அகைன் ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசி கனெக்ட் இதுவும் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட தான் உங்களுக்கு கலர் OS 12 வரப்போகுது. டிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா ஃப்ரம் அக்டோபர் 2021 Find X3 Pro 5G இதுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நவம்பரில் X சீரிஸ் அண்ட் Reno 6 சீரிஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Reno 6 அண்ட் 5 சீரிஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். கூடவே ஒப்போடைய F19 74 73க்கு அவைலபிளாக இருக்கும். அதோட மற்ற டிவைஸ் லிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் 2022 அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் அவுட் லிஸ்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகும் எல்லா டிவைசஸ்க்கும் ஆண்ட்ராய்ட் 12 அண்ட் கலர் OS 12 இவங்க அப்டேட் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் 5G உடைய நியூஸ் நான் சொல்லும் போதெல்லாம் 5G இருக்கட்டும் 4G இவங்க ஒழுங்காக கொடுக்கறதுல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவீங்க. ஸோ இதை உண்மை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஊக்லாவே ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல்லாக இருக்கட்டும் வோடஃபோன் ஜியோ 3 பேருமே இந்தியாவில் 4G ஆவரேஜ் ஸ்பீட் கூட கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி UAE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆவரேஜ் ஸ்பீட் 195.52 Mbps. அதே இந்தியாவில் 17.96 Mbps தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே வோடஃபோனோ ஜியோவோ ஏர்டெல்லோ ஸ்பீடை இன்னும் அதிகப்படுத்தலை அப்படிங்கிறது ஊக்லா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஏரியாவில் 4G ஸ்பீட் பெஸ்ட்டாக இருக்கா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூகுளுடைய Pixel 6 சீரிஸ் அக்டோபர் 19 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூகுள். 6 அண்ட் 6 Pro ரெண்டுத்துக்குமே. அது மட்டும் இல்லை, ரெண்டுமே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ கூகுளுடைய Pixel 6 அண்ட் 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்கோட தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ரியல்மியுடைய ஒரு புது டிவைஸ் 10R சர்டிஃபிகேஷனில் மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX3462. இந்த மாடல் நம்பரோட அவுட்லுக் டிசைன் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல்
வந்து உங்களுக்கு யூஷுவல் ரியல்மி டிவைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சென்சார் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இங்கே ஸ்பெசிஃபிகேஷன். கூடவே இங்கே வந்து ரிவீல் ஆனதை வச்சு பார்க்கும்போது இது சைட் மவுண்டட் அப்படிங்கிறதுனால அமெலட் இல்லைனா ஐபிஎஸ் என்னவா வேணாலும் இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு புது டிவைஸ் வந்து 10 லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை இதே மாடல் நம்பரோட இந்தியாலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட பேர் இன்னும் தெரிய வரல. பட் ரியல்மி தரப்புலேருந்து இந்த அவுட்லுக்கோட இன்னொரு டிவைஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லை ரியல்மி 9 சீரிஸ் பற்றியும் இந்தியன் டேட்டா பேஸில் மறுபடியும் வந்து ரிவீலாக இருக்குது. இங்கே ட்ரேட் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி மாதிரியே ரியல்மியும் நோட் சீரிஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியுது. ரியல்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த பேரில் தான் வந்து இங்கே டேட்டா பேஸில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 9 சீரிஸ் இந்தியாவில் வரும்போது நோட்டும் இனிமேல் ஆட் பண்ணி இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த லிஸ்டிங் பார்க்கும்போது. iQOO Z5 சீரிஸில் இன்னொரு டிவைஸ் iQOO ZX உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆயிருக்கு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அவுட்லுக் டிசைன் பார்க்கும்போது வந்து இது iQOO Z5 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஏன்னா ரியர் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மாடியூல் டூவல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க 50+2 மெகா பிக்சல். ஸோ இங்கே அல்ட்ரா வைட் வந்து மிஸ்ஸிங். அதே ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை இது TFT டிஸ்பிளே பேனலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO Z5x அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z5 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன். இதுவும் 5G டிவைஸ் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ஸ்கோர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. கூகுள் Android 12 அஃபிஷியலாக அன்வீல் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் அவங்க தரப்புலேருந்து யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi Redmi Poco எப்போவுமே வந்து ஒரே யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI ஸ்கின்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் வந்து Xiaomi அண்ட் ரெட்மியில் வந்து சில வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. MIUIயில் தான் இது ரெண்டுமே இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiயில் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸும் ரெட்மியில் கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே சில டிஃப்ரென்சியேஷன் இவங்க கொண்டு வரலாம் MIUI 13 இவங்க கொண்டு வரும்போது. ஸோ Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெட்மி K50 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது K50 K50+ன்னு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. K50 சீரிஸ் இந்தியாவில் வராதான். பட் இது வந்து ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே வரும். ஸோ இங்கே K50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ எக்ஸ்போரா லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே K50 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலோட இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 5000 mAh பேட்டரி ஸ்னாப்டிராகன் 898ல ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி உடைய K50 சீரிஸ் ஃபர்ஸ்ட் சைனாவில் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி இவங்க கொண்டு வருவாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவுடைய ஆவரேஜ் நெட்வொர்க் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் கூகுள் டியூனர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் ஐடி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரெஷ் ஐடி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.